ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் படைத்தலைவன். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் விஜயகாந்த் அவரோட பையனான சண்முக பாண்டியன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அன்பு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ சண்முக பாண்டியன், அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா கஸ்தூரி ராஜா, ஒரு தங்கச்சி. இவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி. டெய்லி வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இவங்களோட ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ஹீரோவரோட ஃபேமிலி ஒரு யானையை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த யானையும் இவங்க ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி இந்த யானையை பாசம் காட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் கடன் பிரச்சனை காரணமாக அந்த யானையை யூஸ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த யானையை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ரெடியாக இருக்கான். இவங்க இன்கம்க்கு யூஸ் பண்ண போறது தெரிஞ்சுக்கிற வில்லன் அதுக்கேற்ற மாதிரி சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, வில்லனால இந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சதீஷ்குமார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் எடிட்டிங் அகமத் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் எடிட்டிங் இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துக்கு மியூசிக் இசைஞானி இளையராஜா அவரோட மியூசிக் ஓல்டு ட்ரெண்ட்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப இன்னுமே ஓல்டு ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்ததுனால அந்த அளவு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி ராஜா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. அவரை தவிர மற்றவங்க எல்லாரும் அந்த அளவு எஃபெக்டிவா பர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஹீரோவான சண்முக பாண்டியன் அவர் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. பட் மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும். ஹீரோயின் யாமினி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரோல் இல்லை, 2-3 சீன்ஸ் தான் வராங்க. அதுலேயும் போரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் முனிஷ்காந்த், எம்எஸ் பாஸ்கர், கருடன் ராம், அருள்தாஸ்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இம்மெச்சூரா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. இவங்க எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் தான். பட் டேரக்டர் அந்த அளவு எஃபெக்டிவா அவங்க கிட்ட இருந்து அவுட்புட் வாங்கல. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேயும் சரி, செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேயும் சரி சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல இவங்க ஹீரோவோட ஃபேமிலி, அப்புறம் வில்லன் எப்படிப்பட்டவர், இவங்க ஃபேமிலி எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்னு அடுத்தடுத்து சீக்வன்ஸ் கொண்டு போனாலும் படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எந்த சீன்ஸும் புதுசா யோசிச்ச மாதிரி இல்லை. நம்ம ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு படத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சீன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே சுமாரா போற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் விஷயங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக்னு படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சுமாரா இருந்ததுனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ஸ்லோவா போனுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அதை தாண்டி படத்தோட ஸ்டோரி எங்கேயோ போயிருச்சு. அதுலேயும் இதே பிரச்சனைகள் தான், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், போரான டெக்னிக்கல் விஷயங்கள்னு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்பவே சுமாராக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக எமோஷ்னலாக ஒர்க் அவுட் ஆக வேண்டிய விஷயம் ஹீரோவுக்கும் யானைக்கும் இடையில இருக்கிற பாண்டிங். அந்த விஷயத்த இந்த டீம் அந்தளவு எஃபெக்டிவாக நமக்குள்ள கடத்தலை. அதனால என்னதான் கிளைமேக்ஸ்ல சில விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயங்கள் எமோஷனலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவரை ஏஐல கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சுமாரா இந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்பயுமே இந்த மாரி ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அந்த அளவு ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்குனுச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், ஸ்கிரீன் பிளே, படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸுன்னு எல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டா இல்லாம இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டா படத்தோட ஃப்ளோவை ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் தான். என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.